ஹீரோ வந்து ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்கல்ல, ஒரு ஓல்டு லேடி. அவங்க மம்மி மாரி இவங்க பார்த்துக்கிறாங்கல்ல. அவங்க வந்து வந்துடுறாங்க ஹீரோவ காப்பாத்துறதுக்காக. நாங்க வந்து எங்க ஜங் ஃபேமிலிலேருந்து வந்து ஜின் ஃபேமிலிக்கு வந்து இதுக்கான இழப்பீடெல்லாம் குடுத்துட்றோம்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன பனிஷ் பண்ணி முடிச்சிட்டீங்களா, தயவு பண்ணி அவன கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, நம்ம சோன்கிரிமோட மாஸ்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு இவங்க கூட்டு போவாங்க. அவர் நடக்க முடியாம நடப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க நெறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. "நீ எதுக்கு இத உடைச்ச? நீ எதுக்கு அத ஆவமாக்குன?" அப்படின்னு கேட்கிறப்போ, அவர் வந்து, "ஐயோ! என்ட்ட கொஸ்டின் கேட்டே இருக்காதீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா போயிருவாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பார்த்தா, அந்த பிராத்தல் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க வந்து நல்லா சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கேருந்து தப்பிச்சு போறதுக்காக அவங்ககிட்ட நெறைய பொருள்லாம் கேட்டிருப்பாங்க போல. அவங்களும் ஒண்ணும் சும்மா தரமாட்டாங்கல்ல. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த சோன்கிரிம் என்ட்ரு ஆகுறதுக்கான பேலட் இருக்குல்ல, அத எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அத காட்டுன உடனே அந்த பிராத்தல் லேடி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. "இது எப்படி உனக்கு குடுத்துருக்காரு? உங்க யங் மாஸ்டர் உன்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கே" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஆமா, இது அவர் தான் என்ன விக்க சொன்னாரு" அப்படின்னும்போது, "இதெல்லாம் ஈஸியா விக்க முடியாது. சரி குடுங்க அப்ப என்கிட்டயே" அப்படின்னும்போது, "சரி ஓகே, எனக்கு ஒரு பெர்சன் தெரியும். இது யார்கிட்ட வைக்கணுன்ட்டு. நானே இத வச்சுக்கிறேன்னு" சொல்றப்போ, "அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த டோர தொறந்து ஏதோ ஒரு லேடி வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. ஓகேவா? அந்த ஸ்பிரிட் பேலட் இருக்குல்ல, அதையும் பார்த்துடுறாங்க. இப்போ நம்ம சோன்கிரிமோட மாஸ்டர் தான் காட்டுறாங்க. அவங்க கூட ஒரு வயசானவர் இருப்பார்ல, ஒரு மேஜ். அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாரி ஜின்முன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஜின்மு தான் வந்து நக்ஸோட பாடி எடுத்துட்டு போன மென்ன வந்து கொன்னுட்டு நக்ஸோட பாடிய மீட்டிருக்கானா, அத எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம ராஜா கிட்ட அவங்க பேலஸ்ல கூட்டு போய் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சோன்கிரிமோட மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. பிகாஸ் என்னன்னா நம்ம தான் நக்ஸோ பிடிச்சோம். நமக்கு தான் கிரெடிட்ஸ் கிடைக்கணும். பிகாஸ் ஆனா அவன் வந்து அந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு ராஜாட்ட கொடுத்துட்டான். ஆக்சுவலி இந்த கண்ட்ரி எப்படி வந்து இதுவாகுதுன்னா, அந்த கண்ட்ரிக்கு ஒரு ராஜா இருக்காங்க. ஓகேவா? அவங்க ஒரு ஒரு ஃபேமிலி. அவங்க ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் இங்க மேஜஸ்லாம் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்குல்ல, ஸ்பெல்ஸ் எல்லாம் இவங்கலாம் வச்சிருக்கிறது வந்து சோன்கிரிம்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த கண்ட்ரிக்குள்ளேயே. ஆனா இவங்களுமே வந்து அந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஓகேவா? அவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் மாரி. இந்த சோன்கிரிம் சேர்ந்தவங்க, அது அந்த ஜின் ஃபேமிலி, இந்த 4 சீசன் இருக்காங்கல்ல, இவங்களும் அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் ஒரு டீம் மாதிரி. இவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரே கண்ட்ரில இருக்காங்க. பட் என்னன்னா ராஜா கீழ தான் இவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி தான். இப்போ அந்த ராஜாவோட பிளேஸ்க்கு போறப்ப, அந்த ராஜா, அதுக்கப்புறம் ராஜாவோட பையன், அதுக்கப்புறம் அந்த ஜின்மு இருக்கார்ல, அவரும் இருக்காரு. ஜின்மு வந்து ஜின் ஃபேமிலியோடைய இந்த ஜின் ஃபேமிலியோட ஹெட் இருக்காங்கல்ல ஒரு லேடி. அவங்களோட அண்ணனும் தம்பியும் சம்திங் தான் அவர். ஓகேவா? அவர் வந்து என்னன்னா ஒரு பொசிஷன் கேட்குறாரு. அந்த கண்ட்ரில இருக்க பெரிய பொசிஷன் போல. நக்ஸோட பாடிய கேப்சர் பண்ணாலும் எனக்கு அந்த பொசிஷன் வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிருக்காரு ராஜா கிட்ட. ஸோ ராஜா வந்து அந்த பொசிஷன் அவர் கொடுங்கன்னு சொல்றப்போ வந்து இந்த பொசிஷன்ல இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தா, நம்ம ஜங்குக் ஹீரோட அப்பா இருந்தார்ல, ஜங் அவர் தான் இருக்காரு. ஸோ வந்து அந்த ராஜாவோட பையனும் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் வந்து காணாம போய் 10 வருஷம் மேலே ஆகுது. ஸோ அவருக்காக அந்த பொசிஷனை காலியாக வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ, இந்த சோன்கிரம் சேர்ந்த பீப்புள் எல்லாருமே வந்து சேர்ந்து வாதாடுறாங்க. இல்ல, அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவருக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா ஜின் ஃபேமிலியோட அந்த லேடி, அதுக்கப்புறமேட்டுக்கா சோன்கிரிமோட ஹெட், அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஓல்டு அங்கிள் இருக்கார்ல, அவர், அந்த ஓல்டு மேஜ், இவங்க 3 பேருமே வந்து இதுக்கு எதிரா நிற்கிறாங்க. ஆனா ஜின்முக்கு செம கடுப்பா இருக்கு. நான் தான் பிடிச்சு கொண்டு வந்தேன். நான் கேட்கறத நீங்க தரமாட்டீங்களான்ற மாரி. அப்புறம் அந்த ராஜாவும் ஜின்முட்ட கேட்குறாரு, சரி ஓகே, வேற ஏதாவது விஷ் கிராண்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறப்போ, சரி அப்போ எனக்கு இன்னொரு விஷ் இருக்கு. இந்த மக்கள்லாம் வந்து இந்த சோல் ஷிஃப்டிங் பத்தி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால வந்து நக்ஸோட பாடிய மக்களுக்கு முன்னாடி நான் எரிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த விஷயம் எனக்கு கிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனும் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்கல்ல அந்த பிளேஸ்ல, தஞ்சுவோட பிளேஸ்ல, அங்கே போய் பார்த்தா எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகி கிடக்கும். ஸோ இங்கே வந்து தஞ்சு வரமாட்டாங்க தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போறாங்க. எதுக்கும் ஒரு வேளை வந்தால் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பிரிட் பேலட் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிட் பேலட்டை யார் விற்கிறானோ அவனை நீ கண்டுபிடிச்சினா எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சீக்கிரமா என்னை வந்து மீட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபயரும் வந்து ஃபயர் பண்றாங்க. இது பார்த்து அவங்க இவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக. இங்க ஒரு பக்கம் ஹீரோ வந்து என்னன்னா, அந்த ஜின்மு கிட்ட வந்து நம்மளோட நக்ஸோட ஸ்வாட கேட்குறாரு. பிகாஸ் வந்து இவங்க அப்பா தான் வந்து குவான்ஜூன்னு ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தார்ல. அவங்க அப்பாட்ட அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்தவர் தான் ஜின்மு. ஓகேயா? இப்போ வந்து அவர் அந்த பொசிஷனுக்கு ஆசைப்படுறாரு. பட் யாரும் தரமாட்டேன்றாங்க. பிகாஸ் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. பட் இன்னும் இங்கே தான் ரிட்டர்ன் ஆகல அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்து அந்த பொசிஷனுக்கு வந்து அவங்க சன்னும் உயிரோடு இருக்கார்ல, அதான் நம்ம ஹீரோ. ஆனா அவர்கிட்ட பவர் இல்ல. அதனால தான் அவர் இன்னும் அந்த பொசிஷன் போக முடியல. அப்போ வந்து அந்த ஜின்மு சொல்றாரு, உன்கிட்ட தான் பவரே இல்லையா? அந்த ஸ்வாட வச்சு நீ என்ன பண்ண போற? அதோட வந்து ஒரு மேஜோடைய மொத்த பவரும் அவங்க ஸ்வாட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உன்னால் அந்த ஸ்வாடை ஓப்பன் கூட பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை, குவஞ்சுவோட பொசிஷனில் இருக்கவங்க தானே அந்த ஸ்வாடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் அதை கேட்குறேன். எங்கள் அப்பா தானே அந்த பொசிஷனில் இருந்தார் அப்படின்னு கேட்குறப்போ, இவங்களும் அதை எடுத்துக்கூட உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா. உடனே அவரும் அந்த ஸ்வாடை வாங்கிட்டு, நான் இதை ஓப்பன் பண்ணிடுவேன், நீங்கள் பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, நான் ஒன்றும் அந்த குவஞ்சு பொசிஷனுக்கு ஆசைப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிட்ட வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, நான் வந்து ஒரு ஃபயர் ஒர்க் பார்த்தேன். நக்ஸு கண்டிப்பாக உயிரோட தான் இருக்கா, சோல் ஷிஃப்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ அவரும் ஷாக் ஆகி பார்க்குறாரு. இப்போ என்னன்னா வந்து அந்த நோட்ஸ் எழுதி வச்சிருந்தாங்களே நம்ம ஹீரோயின் வந்து, அந்த இடத்துல இருந்து அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, அந்த பொருளை வாங்குறதுக்காக வந்து ஒரு டார்க் மார்க்கெட்டில் வந்து ஜிம்மோட அசிஸ்டன்ட் போயிட்டு நிற்பாரு. அந்த இடத்துக்கு வந்து என்னன்னா, அந்த ஸ்பிரிட் பேலட்டை வந்து ஒரு பொண்ணு கதவு கிட்ட இருந்து ஒட்டு கேட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பிராத்தல் ஹவுஸில், அந்த பொண்ணு அதை திருடிட்டு வந்து விற்று பணம் சம்பாதிக்கலான்னு பேராசையில் அதை எடுத்துகிட்டு வரும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பேலட் நீங்கள் தான் வாங்கிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மோட அசிஸ்டன்ட் போய் காட்டுவானா. அப்போ வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, என்னன்னா அந்த தஞ்சு இருக்கார்ல, தஞ்சு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கப்புறம் வந்து நக்ஸுவால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நக்ஸோட சோல் ஷிஃப்டடான பாடி நீ கண்டுபிடிச்சா கூட எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஸ்பிரிட் பேலட் எடுத்துகிட்டு வரவங்க தான் நக்ஸோட சோல் ஷிஃப்டர்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த பொண்ணு தானே எடுத்துகிட்டு வருது. உடனே இந்த பொண்ணு கொண்டு போட்டுறாங்க.
இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் முதோக்கியும் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பிராத்தல் வச்சிருந்தாங்களா ஓனர் அவங்களும் ஓடி வராங்க இந்த மாதிரி ஸ்பிரிட் பேலட்டை காணும்னு சொல்லிட்டு. அப்போ முதோக்கி திட்டுறாங்க, அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் தொலைப்பீங்க, எங்கேயும் அவனும் தொலைக்கல திருடிட்டு போயிட்டாவா அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த டார்க் மார்க்கெட் தான் வராங்க. இங்கே தான் எல்லாம் செல் பண்ண முடியும் போல இருக்கு இல்லீகலான ஐட்டம்ஸ்லாம். ஸோ அவங்களும் அந்த இடத்துக்கு தான் வராங்க. மேலே பார்த்தா அந்த பொண்ணு கொண்டு கூட்டு போயிட்டு இருப்பாங்களா, இதை ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, ஓகே தஞ்சு வந்து நம்ம கொல்றதுக்கு ஆர்டர் போட்டுறான், அது நான் நினச்சி அந்த பொண்ணை கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணை கொண்டாடல ஜின்மோட அசிஸ்டன்ட் அவர் கிராஸ் ஆகி போறாரு. அப்போ நம்ம குதோக்கியும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அதை அந்த ஜின்மோட அசிஸ்டண்ட்டும் நோட் பண்ணிட்டே போறாரு. இப்போ என்னன்னா உண்மையே ஊருக்கு நடுவில் வந்து நம்ம நக்ஸோட பாடியை வந்து எரிச்சிடுறாங்க. யாரோட முன்னணியில் இது நடக்குதுன்னா நம்ம ஜின்மு இருக்கார்ல அவரும் அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் முன்னணியில் தான். இப்போ வந்து இதை வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோனும் கூட்டத்துல இருந்து பார்க்குறாங்க முதோக்கியா. அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க பாடி வேற எரியுதுல. இப்போ தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்களே இது வரைக்கும் தஞ்சு யாருன்னு இவங்களுக்கும் தெரியாது, அவர் மாஸ்க் போட்டு வரனால. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருது ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணை கொண்டானே அவன் தான் ஜின்மோட அசிஸ்டன்ட். ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சு ஸோ தஞ்சுவும் ஜின்முவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம நக்ஸோட பாடி எரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம முதக்கே ஃபீல் பண்ணுறாங்க, நானும் எரிஞ்சிட்டு இருக்கேன், என்னோட அப்பா அம்மா அப்புறம் என்னோட வீடு எப்படி எரிஞ்சிட்டோ அதே மாதிரி இப்போ நானும் எரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நடந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது வந்து இவங்க வீடு இவங்க ஃபேமிலி எல்லாமே எரிஞ்சு போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய மென் வந்து ஏதோ ஒரு மாஸ்க் போட்ட மென் வந்து நம்ம குட்டி பொண்ணாக இருக்க ஹீரோயின்ட்ட வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கை கொடுத்து கூட்டு போகிறாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க பயங்கர சோகமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்ததும் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோகமாக கூப்பிடுறாங்க. நீங்களே பார்க்குறீங்களா, என்னால் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, என் உடம்பு எரியறத பார்த்துட்டு என்னால் சும்மா தான் இருக்க முடியுது, என்னால் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இவங்களோட ஸ்வாடை தூக்கி காட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்வாடை பார்த்ததும் வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அது கிட்ட போகிறாங்க. அது கிட்ட போகிறது அந்த ஸ்வாடும் வந்து அவங்களோட ஓனரை ரெகக்னைஸ் பண்ணி அது பறக்குது. உடனே ஹீரோவும் பாடுறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அது கரெக்டாக இவங்க தொட வரும்போது அந்த ஸ்வாட் வந்து அவங்களுக்கு தள்ளி விட்டுருது. இவங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து ஹீரோவும் புரிஞ்சிக்கிறாரு, சரி விடு நம்ம ரெண்டு பேருமே யூஸ்லெஸ் ஆகிட்டோம், பெட்டர் நீ இந்த மாதிரி முதோக்கியாவே வாழ்ந்துடும், உடம்பு வேற எரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்போ இப்படியே வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்காரு. இப்போ நிஜமாலுமே நம்ம ஹீரோயின் வந்து இவங்களுக்கு பவர்லன்னு தெரிஞ்சோடனே இதுக்கு நம்ம செத்தே போயிடலாம்னு சொல்லிட்டு மலை மேல இருந்து கீழே குதிச்சிடுறாங்க அந்த ஸ்வாடோடையே. ஆனால் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்வாடை அவங்களால ஓப்பன் பண்ண முடியுது. இவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ வந்து இங்கேருந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு, இவரோட செத்துலன்னு சொல்கிறாரு, ஒரு உண்மையாக செத்துட்டாலான்னு சொல்லிட்டு அந்த மலைக்கிட்ட வந்து ஹீரோவும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் திரும்பி ஸ்வாடை ஓப்பன் பண்ணி கையில் எடுத்து காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினை தண்ணியிலேருந்து காப்பாற்றி ஹீரோ தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஸ்வாடை கண் முழிச்சு பார்த்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆக முடியாது. ஒன்று ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நான் இது ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் ஓப்பன் பண்ண நான் கூட அதை பார்த்தேன், ஆனால் வந்து உனக்கு இன்னும் எனர்ஜி பத்தல, நீ ரொம்ப வீக்காக இருக்க, அந்த லேக்கோட எனர்ஜியால் தான் உன்னால் அந்த ஸ்வாடை ஓப்பன் பண்ண முடிஞ்சுது, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஓகே என் பவரை ரீகெயின் பண்ண எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ சொல்கிறார், உன்னோட பவர்ஃபுல்லாக யார் இருக்கா, உனக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா, அதோட நீ வந்து ஒரு நக்ஸு இந்த மாதிரி வந்து சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்க, உனக்கு யாரும் ஒரு மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இங்கே சோன்கிரிமோட மாஸ்டருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஓல்டு மேஜ் இருக்கார்ல அவருக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி ஹீரோ வந்து அவங்க மேடை காப்பாற்றுறதா இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்ற மாதிரி அந்த மலைக்கிட்ட வந்தார்ல அது ரொம்ப தூரம் போல அங்கே வரைக்கும் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே நீ எனக்காக நிறைய தடவை உன் வாழ்க்கையை வந்து ரிஸ்க் பண்ணியிருக்கல, இன்னும் ஒரு தடவை எனக்காக ரிஸ்க் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா அந்த ட்ரிங்க்ல வந்து ஹீரோயின் பாய்சன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ என் வாழ்க்கையை ஒன்று நம்பி தான் இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக நீ சாகாமல் உயிர் பொழைச்சிருவேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பாய்சன்லேருந்து நீ தப்பிச்சு வந்துட்டேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு மாஸ்டராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவரால் சுத்தமாக முடியல, அவர் கீழே விழுந்துடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாஸ்டர் இருக்கார்ல சோன்கிரிமோட மாஸ்டரும் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஓல்டு மேஜ் இருக்கார்ல அவரும் வந்துடுறாரு. ஆக்சுவலி இவங்கெல்லாம் இவருக்கு அங்கிள் தான் ஓகேவா. ஸோ அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்து இவரை பார்த்துட்டு என்ன ஆச்சு இவன் இப்படி கிடக்குறான் அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோயின் முதக்கி சொல்கிறாங்க, அவன் பாய்சன் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகும், பாய்சன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறப்போ இன்னும் 6 மணி நேரத்தில் நீங்கள் மட்டும் அவனுக்கு வந்து மருந்து கொடுக்கலாம், அவன் செத்து போயிடுவான், அதோட வந்து அவன் என்ன பாய்சன் சாப்பிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, ஸோ நீங்கள் வந்து அவனோட எனர்ஜி கேட் ஓப்பன் பண்ணி விட்டால் அவன் உயிர் பழைப்பான், இல்லைனா செத்து போயிடுவான், எப்படி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே. இங்கே இந்த வெள்ளை முடி வச்சிருக்கவங்க வந்து யுல்கிட்ட போய் சொல்கிறான், நம்மளோட ஜங்குக்கா சாக போகிறான், அவனுக்கு வந்து முதக்கி தான் பாய்சன் கொடுத்தாலாம், இப்போது அவனோட எனர்ஜி கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அவள் கொடுத்துருக்கா, ஒரு பக்கம் அங்கிள் வேறு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பாய்சன் தெரிஞ்சால் தான் மருந்து கொடுக்க முடியும், ஸோ அடிச்சு என்ன பாய்சன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டால் அவள் சொல்லவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இவர் இங்கே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே ஒரு பக்கம் முதக்கியை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பாய்சன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ அடிபட்டிருக்கு ஓகேவா. அப்புறம் ஒரு பக்கம் வந்து நம்ம ஜங்குக்கா ஹீரோ வந்து அம்மா மாதிரி ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்களே ஒரு லேடி வந்து அவங்க வந்து பயங்கரமாக கெஞ்சுறாங்க அந்த ஓல்டு மேஜ் கிட்ட, தயவு பண்ணி அவனோட கேட் ஆஃப் எனர்ஜி ஓப்பன் பண்ணி விடுங்க, அவன் உயிர் பொழைக்கணும், இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்கு, அவன் செத்து போயிடுவான் ப்ளீஸ்னு பயங்கரமாக அழுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேஜ் இருக்கார்ல அவர் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோட எனர்ஜி கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாரு. இப்போ வந்து அந்த சோன்கிரிமோட மாஸ்டர் கிட்ட வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு ஜங்குக்கா, அவருக்கு வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க எனர்ஜி கேட்டை அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இதை வந்து முதோக்கியும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி அவங்களாலவே முடியல, நல்லா அடிப்பட்டு மயக்கத்தில் இருக்காங்க, ஆனாலும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறப்போ அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்களா, அவங்க தான் சொல்கிறாங்க, நல்ல வேளை நீங்கள் பொழைச்சிட்டிங்க, மாஸ்டர் ஹோ தான் அந்த
ஓல்டு மேன் இருக்கார்ல, ஓல்டு மேஜ், அவர் பேர் மாஸ்டர் ஹோ. ஓகேவா, மாஸ்டர் ஹோனே கூப்பிடலாம். மாஸ்டர் ஹோ தான் வந்து உனக்கு உன்னோட எனர்ஜி கேட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்கிறப்போ உடனே வந்து இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி முதோக்கி எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்போ, முதோக்கி ஒரு பைத்தியக்காரி, அவளை எவ்வளோ அடிச்சு கேட்டதுக்கு கூட உங்களுக்கு என்ன பாய்ச்சன் அவள் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை, வேறு வழி இல்லாமல் உங்கள் எனர்ஜி கேட் ஓப்பன் பண்ணி விட்டோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் கண் முழிச்சோடனே ஓடி போயிட்டு முதோக்கி கிட்ட தான் வராங்க. முதோக்கி பார்த்தா கெட்டி போட்டு பயங்கரமாக அடிச்சு வச்சிருக்காங்களா, சாகிற கண்டிஷனில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி அந்த கையெல்லாம் கட் பண்ணி விட்டு கூப்பிட்றப்போ அவங்க அந்த நிலைமையில கண் முழிச்சு பார்த்து பரவாயில்ல பொழைச்சிட்டே என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் கரெக்டு தானே, அவங்க ஸ்டூடெண்ட் தான், என்னோட பைத்தியக்கார மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.